அந்த அந்த ஊழியத்தை தொடர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, கர்த்தர் எனக்குள்ள வச்ச அந்த ஹோப். அந்த ஹோப் பிசாசு அடிக்கடி சொல்லுவான், சூழ்நிலை அடிக்கடி சொல்லும், உனக்கு ஃபியூச்சர் இல்லை, உனக்கு இல்லை. ஆனா நீங்க கையை உயர்த்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இருக்கிற இந்த தொழில், இருக்கிற இந்த வேலை, இருக்கிற இந்த படிப்புல எனக்கு என்ன கொடுங்க ஆண்டவரேன்னா, ஒரு நம்பிக்கையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் நாள் நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, தேவரே என் நம்பிக்கையை பெருக பண்ணும், எனக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை தார். நீங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்களேன். இந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நேரம் அந்த கல்யாண வீட்டில் எப்போ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்க போறீங்க, அந்த கல்யாண வீட்டில் நீங்க ரொம்ப நேரம் அந்த கல்யாண வீட்டில் நீங்க எப்போ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, நீ உங்களை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கல்யாண வீட்டில் நீங்க ரொம்ப நேரம் செலவு பண்ணுவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், நான் இன்னைக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அப்ப உங்களை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்னு வைங்களேன். நீங்க அழகா இருக்கிறீங்க, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கல்யாண வீட்டில் அவசர அவசரமா வரணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்துட்டு வருவீங்க. ஆனா அந்த கல்யாண வீட்டுக்கு நீங்க போறீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, ரொம்ப அழுக்கு சட்டை போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, உங்க முகம் ஃப்ரெஷ்ஷா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க மனசு என்ன சொல்லும் தெரியுமா? எப்படா ஓடலாம், எப்போ ஓடலாம். சாப்பாடு பிரியாணி, ஆனா அதை கூட நம்ம இது பண்ண மாட்டோம். ஐயோ இல்லைங்க, நம்ம நல்லா இல்லை, நம்ம அழகா இல்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷா இல்லை, மற்ற யாரையுமே என்னால் பார்க்க முடியாது, நம்ம ஸ்டேஜுக்கு கூட போக முடியாது. நம்மளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். காரணம் என்ன அப்படின்னா, எனக்குள்ள என்ன அப்படி இல்லைன்னா என்ன குறிச்ச ஒரு ஹோப் இல்லை, நம்பிக்கை இல்லை. இது ஒண்ணு இல்லை, கல்யாண வீடு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன், எக்ஸெட்ரா ஆயிரக்கணக்கான இடத்துல பாருங்க, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க பேச்ச கூட குறைச்சிருவீங்க தெரியுமா? அவங்கள்ட்ட பேசுறது கூட நிப்பாட்டிடுவீங்க, நீங்க உங்களே ஒதுக்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே தனியா போக ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க என்னமோ ரொம்ப குறைஞ்சவங்கள மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மிக அவசியமானது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஹோப், அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அதை யார் தான் தர முடியும் அப்படின்னு சொன்னா, என் அருள்நாதர் இயேசு மட்டுமே எனக்கு அதை தர முடியும். அவர் யார் அப்படின்னா, நம்பிக்கையின் நாயகர். ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை கொடுக்கிறவர் தான் கர்த்தர். நம்பிக்கை கொடுக்க வேதத்துல கர்த்தரை தேடின எல்லாருக்கும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா கான்ஃபிடென்ட் தாங்க கொடுத்தாருங்க, நம்பிக்கையை தாங்க கொடுத்தாரு. கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அந்த ஹோப்பை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதுக்கு பாருங்க, அந்த ஹோப்பை கர்த்தர் கொடுத்தார். தானியேலுக்கு பாருங்க, சிங்கிக்கு அந்த ஹோப் கர்த்தர் கொடுத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, அந்த ஹோப்பை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். யோபுக்கு பாருங்க, அந்த ஹோப், அந்த நம்பிக்கையை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். அப்போ எஸ்தர் ராஜாத்திக்கு பாருங்க, அந்த நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ரூத்துக்கு பாருங்க, அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். வேதத்துல எல்லாருடைய லிஸ்டையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கிற பெரிய பரிசு என்ன அப்படின்னா ஹோப். இன்றைக்கும் இந்த 2022வது வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் தர்றார். இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேகருடைய நம்பிக்கையை கர்த்தர் வளர பண்ணுகிறார். உங்களை குறித்த தாழ்வான எண்ணங்கள் மாறப்போகிறது. கர்த்தர் ஒரு பெரிய நம்பிக்கை, எதிர்கால நம்பிக்கையை கர்த்தர் விதைக்கிறார். உன் வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கிறாய். நான் நம்புறேன், அந்த நம்பிக்கையை கர்த்தர் விதைக்க 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 நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. நீங்க இன்னும் நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஓ ஹalleluya! கைகளை எல்லாரும் உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், இயேசுவே என் நம்பிக்கையை பெருக பண்ணும். பத்தாது, சத்தத்தை உயர்த்தி, இது தேவை.
சாகர வரைக்கும் ராஜா 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 இயேசு ராஜா, சாகர வரைக்கும் என்னுடைய நம்பிக்கையை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல நின்னு பிடிக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்கப்பா. வாழக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க ஆண்டவரே. சாதிக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க ராஜா. தரிசனங்களை நிறைவேற்ற, திட்டங்களை நிறைவேற்ற, சம்பாத்தியத்தை ஆண்டவரே சம்பாதிக்க. ஹalleluya ஹalleluya. இயேசுவே, எனக்கு ஒரு நம்பிக்கையை, என் பிள்ளையை வளர்க்கிறதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திக்கிறதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. சத்துருவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. பாவத்தை ஜெயிக்கிறதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் இப்ப தாரும். ஓ தாரும் தாரும் தாரும், நீர் தருவீராக, நீர் தருவீராக. என்னமோ என் மனசுல கர்த்தர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறாரு. கைகளை உயர்த்தி, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சத்தம் கொஞ்சம் உயரட்டுமே அப்படியே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி பாடி, thank you Jesus, hallelujah hallelujah. ஓ நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. பாடுவோ நம்புவே, ஹalleluya, நம்புவே இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடு. கரங்களை மேல தட்டி, நம்புவே ஓ நம்தலரஹதரல. உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அத்திமரம், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை ஓ அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நம்புவே
ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுக்க போறோம். 46ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 1வது வசனத்திலிருந்து சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். இந்த முதல் நாளிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குனுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். 4வது வசனத்தை திரும்ப வாசிக்க போறோம். நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கடந்த ஆண்டு நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம். ஆனால் இந்த முதல் நாள் இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த கூட்டத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை அதுதான். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே, ஆண்டவரே, நீர் என்ன செய்ய போகிறீர், நீர் எப்படி எங்களை நடத்த போகிறீர் என்கிறதை குறித்து ஆண்டவரிடத்தில் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்திலே யாக்கோபு ஒரு பெரிய பயத்தோடு, ஒரு பதட்டத்தோடு, அவன் எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு மிகவும் பயப்படுகிறார். ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய தகப்பனாரும் தாயாரும் தன்னுடைய மாமனாருடைய வீட்டிற்கு போகிறதற்காக அனுப்பி சொல்லுகிறார்கள். ஆனா தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு அவன் கடந்து போறான். அது அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. தன்னுடைய தகப்பனாரை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு மாமனார் வீட்டிலே கடந்து போகிறான். ஆனால் அங்க போனதுக்கு பிறகு அவனுக்கு பெரிய தோல்வி. நிறைய விசை தன்னுடைய மாமனார் தன்னுடைய சம்பளத்தை மாற்றினார். அவன் சம்பாதித்தது எல்லாவற்றையும் இழந்தான். 14 வருடம் தன்னுடைய மனைவிகளுக்காக பாடுபட்டான். இப்படி நிறைய வந்துச்சு. அங்கிருந்து ஆண்டவர் பல இடங்களுக்கு கூட்டிட்டு இப்போ தன்னுடைய தான் நேசித்த, தான் விரும்பின, தான் பல வர்ண அங்கியை வாங்கி கொடுத்த, அழகு பார்த்த இந்த மகன் தன்னை விட்டு கடந்து போனான், அவன் இறந்து போனான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அவன் இப்போ உயிரோடு இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி அவனுக்கு காது வருது. உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்ல, யோசேப்பு ரொம்ப பெரிய ஆளா, பெரிய பணக்காரனாய், பெரிய பதவியோடு இருக்கிறான் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை தான் அவன் கேள்விப்படுகிறான். போகணும்னு மனசுல இருக்குது. தன்னுடைய மகனை பார்த்தா சந்தோஷமா இருக்கும், தன்னுடைய மகனை நான் பார்ப்பேனா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறான். ஆனா ஏதோ ஒரு தடை. எகிப்து தேசத்திற்கு நான் போனா வெற்றியா திரும்பி வருவேனா, நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்பதான் ஆண்டவர் அவனை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், யாக்கோபை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் உன் கூட வருவேன், அந்த பட்டணத்திற்கு உன் கூட வருவேன், அந்த தேசத்திற்கு நான் உன் கூட வருவேன். அந்த ராஜாவை சந்திப்பதற்கு நீ போகும்போது நீ தனியாய் அல்ல, நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட வருவேன். அப்போ இன்றைக்கு நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த முதல் நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் உன்னோடு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டு உங்களோடு வந்த பலர் இந்த ஆண்டு உங்களோட வருவதற்கு அவர்கள் முன்னாடி நிக்காம இருக்கலாம். நான் போன வருஷமே உன் கூட பெரிய தோல்விகளை நான் பார்த்துட்டேன், நான் இந்த வருஷம் உன் கூட வரமாட்டேன். இல்லைன்னா இந்த வருஷம் உங்க கூட வருவதற்கு உங்களுடைய தகப்பனாரோ உங்க தாயாரோ யாருமே இல்லாம இருக்கலாம்.
நீங்கள் இந்த ஆண்டு சந்திக்க போகிற சூழ்நிலை பெரிய சூழ்நிலையா இருக்கலாம். அது எகிப்தை போல சூழ்நிலையா இருக்கலாம். எகிப்திற்கு போகிறதற்கு இந்த யாக்கோபு பயப்படுவதற்கு நிறைய காரணம் இருக்குது. எகிப்திற்கு போன தன்னுடைய முன்னோர்கள் அவ்வளவு பெரிய வெற்றியாளர்களா வரல. பெரிய பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. எகிப்து அவிசுவாசப்படுத்துகிற இடம், எகிப்து பொய் பேச வைக்கிற இடம். இப்படியே எகிப்தை குறித்து ஒரு லிஸ்ட் போடணும் அப்படின்னு சொன்னா நிறைய பரிசுத்தவான்களை எகிப்து குழியில தள்ளி இருக்குது. அதனாலதான் இந்த யாக்கோபு, நானும் ஒருவேளை இந்த எகிப்திற்கு போனா ஒருவேளை சிக்கல்ல மாட்டிடுவேனோ, நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத நடந்துடுவேனோ, அப்படி பல எண்ணங்கள் அவனுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுடைய கரத்தை பிடித்து கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன், நீங்கள் இந்த வருஷம் எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது எகிப்தை போல இடமா இருக்கலாம். நான் எல்லா வருஷத்தை போல அல்ல பாஸ்டர், இந்த வருஷம் நான் போகிற இடம் ரொம்ப மோசமான இடம். இந்த வருஷம் நான் சந்திக்க போகிற பிரச்சனை ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை. அந்த நபர் சாதாரணமான ஆள் இல்லை. எனக்கு முன்பாக வைத்திருக்கிற டார்கெட் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு டார்கெட். நான் அதை எப்படி செய்ய போறேன், எப்படி நிறைவேற்ற போறேன். அந்த இடத்துல போய் பல பேர் தோற்று போனார்கள், பல பேர் விழுந்து போனார்கள், யாருமே அந்த இடத்துல ஜெயிக்கல. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், இல்லை, நீ போகிறது எவ்வளவு சவாலான இடமா இருந்தாலும், எவ்வளவு வெற்றியை கொடுக்காத இடமா இருந்தாலும், நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட வருவாரே ஆனால் அது அக்கினி சூளையா இருந்தாலும் அங்கிருந்து ஒரு சேதமும் இல்லாமல் நீங்கள் திரும்ப வருவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட வருவாரே ஆனால் அது சிங்க கெபியா இருந்தாலும் ஒரு சேதமும் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்திலிருந்து திரும்பி வருவீர்கள், வெற்றியோட திரும்பி வருவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த ஆண்டு நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம அப்படி ஜெபிக்கவும் செய்யணும். ஆண்டவரே, நீர் என் கூட வரணும், ஆண்டவரே என் கூட வரணும். இந்த ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். என் கூட வாங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தை துவங்கும் போது உம்மோடு துவங்க நான் விரும்புறேன். உங்க கையை பிடிச்சு துவங்குறதுக்கு நான் விரும்புறேன் ஆண்டவரே. என் கூட வந்தீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன். என் கூட வந்தீங்கன்னா நான் வெற்றி அடைஞ்சிருவேன். என் கூட வந்தீங்கன்னா நான் எத்தனை பேர் எனக்கு எதிர்ப்பா இருந்தாலும் என்ன நீங்க கைவிட மாட்டீங்க. நீங்க ஜெபிங்க. கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரையும் உங்க கூட கர்த்தர் வருவார். ஆமென். வேதம் சொல்லுது, யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு கடந்து போகிறான். ஆனால் கர்த்தர் நடுவழியில அவனை சந்தித்து சொல்லுகிறார், நான் கூட வருவேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆனா அவன் போகிற இடம் ரொம்ப ஏமாத்துக்குரிய இடம். லாபான் அதிகமா ஏமாற்றுக்காரன், ரொம்ப ஏமாற்றான். ஆனா அந்த இடத்துல வேதம் சொல்லுது, எத்தனை ஏமாற்றுக்காரர்கள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த தேவ மனுஷனோட இருந்ததுனால அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவனை வெற்றியாய் கர்த்தர் அழைத்து வந்தார். வெற்றியாய் கர்த்தர் அழைத்து வந்தார். அப்ப நான் நம்புறேன், உங்களை சுற்றி நிறைய ஏமாற்றுக்காரர்களே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட வரும்போது அந்த இடத்துல இருந்து உங்களை எப்படி கொண்டு அப்படி வருவாருன்னா பத்திரமாய் அழைத்து வருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தரிசனத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு பெரிய ஜெபத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களோடு பிரயாணம் பண்ணின தகப்பனார் உங்களை விட்டு போய்விட்டார். உங்களோடு பிரயாணம் பண்ணின தாயார் உங்களை விட்டு இல்லை. உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன் எல்லாரும் உங்களை விட்டு தூரமாய் நிற்கிறார்கள். நான் ஒரு தனி நபராய் இந்த வருஷம் நான் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் ஒரே ஒருவர் இருக்கிறேன் பாஸ்டர். என் கூட 1000 பேர் இருந்தாலும் அவருடைய கரங்கள் என் கூட இல்லை. எல்லாரும் என்னை விட்டு போனார்கள். நான் என்ன செய்வது என்று இருக்கிறேன். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீ தனியாக இல்லை, நீ தனியாக போகவில்லை, நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட வருகிற இடம் கானான் மட்டுமல்ல, உங்களோடு கூட கர்த்தர் வருகிற இடம் பரலோகம் மட்டுமல்ல, உங்களோடு கூட கர்த்தர் எகிப்திற்கும் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுப்பார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஓ ஹல்லேலூயா, நீங்கள் போகிற பாதை கடினமானது என்று கர்த்தர் தெரியும். அது மிகவும் கொடுமையானது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது மிகவும் உங்களை கஷ்டப்படுத்துகிற இடம் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் விட்டு விலகிறவர் அல்ல. தீமையை பார்த்து ஒருவேளை நிறைய பேர் உங்களை
விட்டு விலகி போகலாம். ஐயோ நான் வரமாட்டேன், அந்த இடம் ரொம்ப மோசமான இடம், அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமானது, அந்த பிரச்சனை ரொம்ப மோசமானது, அதுல நான் வர முடியாது, நான் கை கொடுக்க மாட்டேன், உனக்கு கை கோர்க்க மாட்டேன், என்னால் அதை தாங்க முடியாது, நான் உன் கூட இருக்க போவதில்லை. ஆனா நான் நம்புறேன், எத்தனை பேர் அந்த பாடுகளை நினைத்து அந்த கஷ்டத்தை நினைத்து உன்னோடு வராமல் போனாலும் சர்வ வல்லவராகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிரச்சனையிலே நான் உனக்காக நிற்பேன், அந்த சூழ்நிலையிலே நான் உனக்காக நிற்பேன், அந்த தேவையிலே நான் உனக்காக நிற்பேன், அந்த மனுஷனிடத்திலே நான் உனக்காக நிற்பேன். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோ ஆண்டவர் நம்மோடு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த ஆண்டவர் அந்த தேவனுடைய மனுஷனாகிய யாக்கோபை அங்கிருந்து எகிப்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவனுக்கு நிறைய பயங்கள் உண்டாகிறது. ஆனால் அந்த இடத்திலேயே ஆண்டவர் அவனோடு கூட போனதுனால என்ன நடந்துருச்சு, அவருடைய மனசுல வித்தியாசமா நினைச்சிருந்தாரு. ஆனா கர்த்தர் கூட போனதுனால என்ன நடந்துருச்சு அப்படின்னு ஒரு 3 காரியங்களை நான் தியானித்தேன். நம்பர் 1, முதலாவதாக வாசிக்க போகிறோம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்கள் 11வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்கு பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டக சாலையை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட வருவாரேயானால், ஆண்டவர் உங்களோடு கூட இந்த 2022வது வருஷம் கர்த்தர் உங்களோடு டிராவல் பண்ணுவார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பைபிள் இங்கே சொல்லுகிறது. இவன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து எகிப்திற்கு போகிறார். நான் சொன்னது மாதிரி எகிப்து யாரையும் அவ்வளோ சீக்கிரமா ஏற்றுக்கொள்கிற பட்டணம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரமா ஏற்றுக்காது, அவ்வளோ சீக்கிரமா அவர்களுடைய பதவிகளை கொடுக்காது. அவர்களை தவிர வேறு யாரு வந்தாலும் அவர்கள் தனியாகவே வைத்திருப்பார்கள். அவர்களை தங்க கூட அவங்க சேர்க்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஹை பெரிய ஜாதி ஆட்களும் மற்றவங்க எல்லாம் ரொம்ப குறைஞ்சவங்கள மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். அப்ப நான் நம்புறேன், ஆண்டவர் மட்டும் இந்த ஆண்டு நம்மோடு கூட வருவாரே ஆனால் நமக்கு இந்த வருஷம் என்ன வருஷம் அப்படின்னா, கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற வருஷமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் நம்புறேன், உங்களை நிறைய பேர் ஒடுக்க நினைக்கலாம். இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைக்கலாம், இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒடுக்கத்தினுடைய ஆண்டு, அவ்வளவுதான், நான் ஒடுங்கி போறேன், நான் குறுகி போக போறேன். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த வருடம் தேவன் உங்களோடு கூட வருவாரே ஆனால் உங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தினுடைய ஆண்டு, உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய பெருக்கத்தின் ஆண்டு. நான் சொல்றேன், உங்களுடைய வருமானத்திலே இந்த ஆண்டு நீங்கள் குறுகி போவது இல்லை. இது தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிறதுனாலே அவர் என்ன பண்றார் அப்படின்னா பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். நீங்கள் நினைக்கலாம், இந்த நிலைமையில நான் டிராவல் பண்ணா, இந்த நிலைமையில நான் இந்த வருஷம் போனேனே அப்படின்னா நான் குறைஞ்சுதான் போவேன், நான் இந்த வருஷம் வளர்றதற்கு வாய்ப்பு இல்லை, நான் இந்த வருஷம் பெருகிறதற்கு வாய்ப்பு இல்லை. இல்ல இல்ல, இதுவரையிலும் பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஒடுக்கினார்கள். எதற்காக ஒடுக்கினாங்க அப்படின்னா, அவங்க குறுகி போவாங்க, அவங்க பெருக மாட்டாங்க, அவங்க வளர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவங்கள ஒடுக்குனாங்க. நம்ம ஒடுக்குனாதான் இவங்க வளர மாட்டாங்கன்னு நினைச்சாங்க.
ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தர் அவர்களோடு இருந்ததுனாலே அவர்கள் ஒடுக்க 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 இவர்கள் என்ன பண்ணாங்களாமா, பெருகி கொண்டே போனார்கள். நான் நம்புறேன் இந்த திருச்சபைகள் எல்லாம் நெருக்கிறாங்க பாருங்களேன். சில திருச்சபைகள்ல வந்து விரோதமாய் எழும்பி வந்து அந்த திருச்சபை இங்க இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்கன்னு வைங்களேன். எந்த திருச்சபைக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணி ஒடுக்குறார்களோ தீர்க்க தரிசனமாய் எழுதி வைங்கள், அந்த திருச்சபை வளரப்போகிறது, அந்த திருச்சபை பெருக போகிறது, அந்த திருச்சபையில ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். எவ்வளவு ஒடுக்கிறார்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை வளர்த்துவார். அவர்கள் உங்களை ஒடுக்குவார்கள், கர்த்தர் உங்களை வளர்த்துவார். அதனால இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் என்னதான் ரொம்ப ஒடுக்குறாங்க, அவ்வளவுதான் அவங்க ஒடுக்க ரொம்ப இருக்கிறாங்க, என்னுடைய இந்த ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டாங்க, இந்த ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டாங்க, இந்த வருமானத்தை எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் கொடுக்குறாங்க, நான் நெருக்கம் கொடுக்க கொடுக்க கீழே போறேனோ. இல்லை 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 இல்லை, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர்கள் ஒடுக்க ஒடுக்க நம்மை கர்த்தர் வளர பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? கைகளை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்காகத்தான். இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு கர்த்தர் பெருக பண்ண போகிறார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஓ உன்னுடைய முளைகளை நீ ஓ ஹல்லேலூயா, உன்னுடைய திரைகள் விரிவாகட்டும், நீ உன்னுடைய முளைகளை உறுதிப்படுத்து. சர்வ வல்லவராகிய கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. ஓ இந்த ஆண்டு உன் கூடாரத்தினுடைய இடங்கள் விசாலமாகிற இடங்கள். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி இயேசுவே எனக்கு அப்படியே நடக்கட்டும், எனக்கு அப்படியே நடக்கட்டும். அவர்கள் உங்களை ஒடுக்க முடியாது, அவர்கள் உங்களை குன்றி போக பண்ண முடியாது. ஓ சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். நம்பி எஸ் எஸ், இந்த வார்த்தை எனக்காகத்தான். ஆமென். கூறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. கூறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோ. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லாதே. கரங்களை மேல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய், ஓ ஆண்ட திரும்ப திரும்ப ஆகாய விண்மீனாய், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். எவ்வளவு நஷ்டங்களா இருக்கலாம், இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேண்டும் என்றாலும் தள்ளப்படலாம். ஆனா நான் ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப நம்புறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் மட்டும் இந்த ஆண்டுல உங்க கையை பிடிச்சு உங்க கூட வருவாரே, ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு குறுகின ஆண்டு அல்ல, உங்களுக்கு பெருக்கத்தின் ஆண்டு. ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட வருவேன். ஆண்டவரே நீர் ஏன் கூட வருகிறதுனால எனக்கு என்ன நடக்கும் ஆண்டவரே? நீங்க 70 பேரா உள்ள போறீங்களா, உங்களை 20 லட்சம் ஜனங்களாய் நான் மாற்றுவேன். ஆமென்.
எகிப்துல அந்த 400 ஆண்டுகளில் அவர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான பேர், லட்சக்கணக்கில் பெருகினார்கள். அத்தனை போராட்டம், அத்தனை வேலை, அவ்வளவு ஒடுக்குதல். ஆனா பெருக்கத்தை மட்டும் ஒருத்தரால என்ன பண்ண முடியலன்னா, சிஸ்டர் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கலாம், பிரதர் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கலாம், அன்பு மகனே மகளே உன்னை நெருக்கி கொண்டே இருக்கலாம், நீ பயப்படாத. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றது, ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்றது மூட்டைப்பூச்சி மாதிரி. மூட்டைப்பூச்சி மாதிரி. இந்த மூட்டைப்பூச்சி நசுக்குனாங்க அப்படின்னு வைங்களேன், இந்த மூட்டைப்பூச்சி என்ன பண்ணுன்னா பெருகிட்டே இருக்கும். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி இருக்கிற வீட்டில் ஒரு டம்ளரில் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் எடுத்து வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு மூட்டைப்பூச்சியை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மூட்டைப்பூச்சியை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே இல்லைன்னா எண்ணெய்க்குள்ளே போட்டுருவாங்க. மூட்டைப்பூச்சியை ஒன்றை நசுக்கிட்டீங்கன்னா அது 100ஆக பெருகும். ஒரு மூட்டைப்பூச்சியை நசுக்கினா. அப்போ நான் நம்புகிறேன் உங்களை நெருக்கிறது நல்லது. நான் நம்புகிறேன் இந்த நம்முடைய இந்த கம்ஃபர்ட் சர்ச் இன்றைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து இத்தனை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அத்தனை நெருக்கம், அத்தனை ஒடுக்கம், ஒவ்வொரு டைமும் ஒடுக்க 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 அவ்வளோதான் நம்ம ஒடுங்கிட்டோம் போல அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அந்த ஒடுக்குதல் முடிச்சதுக்கு அந்த அவர்கள் ஒடுக்கும் போது அவருடைய கரத்து நிழலால நம்மளை மூடுவார். அவங்க அப்படியே ப்ரெஷ் பண்ணுவாங்க, நம்ம உள்ள இருக்கிறோம் அப்படியே அழுத்துவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம மேல அது படாம அப்படியே கையை வச்சு மறைச்சிருவாரு. அதுக்கு பிறகு அந்த சத்துரு போனதுக்கு பிறகு ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருவார். அப்ப நான் நம்புறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ரொம்ப நெருக்கத்தை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன ஆண்டு அப்படின்னா பெருக்கத்தின் ஆண்டு. ரிசீவ் பண்றீங்களா? இந்த ஆரம்பம் உங்களுக்கு நெருக்கமா இருக்கலாம், ஆரம்பத்தில் உங்களை நெருக்கிட்டே இருக்கலாம், ஆனா தேவன் உங்களோடு வருகிறார். கர்த்தர் உங்களோடு வருகிறார். கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட 2022 வருஷம் நான் உன்னோடு கூட வருவேன். யார் வந்தாலும் வரலாலும் நான் உன் கூட வர்றேன், நான் உன் கூட வருவேன். பள்ளத்தாக்குல வருவேன், மலைகளில் வருவேன், மேடுகளில் வருவேன். ஓ சோதனையில நான் உன் கூட வருவேன். நான் வரும்போது நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நம்புறவங்க கரங்களை தட்டி இன்னொரு விஷயம், அந்த வாக்குத்தத்த பாடலை பாடி ஓ ஹalleluya, மகிமைப்படுத்துகிறவரே மகிமைப்படுத்துகிறவரே மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே, பாடும் மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோ, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் நான் நம்புறாண்டவரே, திரும்ப திரும்ப ஆகாய விண்மீனாய் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர். கையின் பிரயாசங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, வருமானம் பெருகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, அந்த குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் ஒரு விசாலம், இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசாலம், வேலையிலே ஒரு விசாலம். அந்த தடுப்பு சுவர் எடுக்கப்படுவதாக, அந்த தடுப்பு சுவர் எடுத்துக்கப்படுவதாக. அவன் பரவி போகிற ஆறை போல, ஹalleluya, வற்றாத நீரூற்றை போல இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும். ஹalleluya, ஓ ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென், ஹalleluya. அப்ப நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்ம கூட வருவாரேயானால் நடக்கிற முதல் அதிசயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறதில்ல, குறுகி போவதில்லை. நம்மளை கர்த்தர் இந்த வருஷம் என்ன பண்ண போறாருன்னா பெருக பண்ண போறாரு, பெருக பண்ண போறாரு. இந்த வருஷமா பாஸ்டர் இந்த வாக்குத்தத்தம் சொல்றீங்க? இந்த வருஷம் வாழ்ந்தா போதும், இந்த வருஷம் இருக்கிறத மேனேஜ் பண்ணா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லவே இல்லை. அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார், மாற மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புறேன்.
இந்த பலிபீடத்தில் இருந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றனோ இல்லையோ, இந்த வாக்குத்தத்தத்தை நான் ருசிக்கிறேன், நான் ரசிக்கிறேன். நான் சொல்றேன், இது எனக்கு தான் ஆண்டவரே. இந்த வருஷம் கர்த்தர் இந்த கம்ஃபர்ட் சர்ச்சை பெருக பண்ண போறாரு, ஜனங்களை பெருக பண்ண போறாரு. கர்த்தர் இந்த வருஷம் ஆத்துமாக்களால் நிரப்ப போறாரு. இந்த வருஷம் இந்த ஊழியம் லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேர போகிறது. கர்த்தர் சபையினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க பண்ணி பெருக பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். இந்த கடந்த ஆண்டு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்கிட்ட சொல்லும் போது நான் நம்புறேன், சர்ச்சில் பெருக பண்றதுக்கு எங்க இருக்குது இடம்? சர்ச்சு இருக்கிற இடம் 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட இல்லாமல் எல்லா இடத்தையும் அப்படியே கவர் பண்ணி சர்ச்சு கட்டியாச்சு. இந்த வருஷம் என்ன எப்படி பெருக பண்ணோம் பார்த்தா, நம்ம சர்ச்சை கொஞ்சம் ஹைட்டாக பண்ணிட்டோம். அப்போவே 16 அடி பண்ணதுனால ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் 150 பேரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இடமில்லாத இடத்துலையும் கர்த்தர் இடத்தை உண்டு பண்ணுறாரு பாருங்க. அவர் பெருக பண்ணணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா எப்படியும் பெருக பண்ணுவார். நான் நம்புகிறேன், இந்த வருஷம் இந்த இடம் ஃபுல்லாக ஜனங்கள், இந்த இடம் ஃபுல்லாக ஜனங்கள், மேலெல்லாம் ஜனங்கள் அப்படியே நிரம்பி வழிய போகிறாங்க. என் கர்த்தரதை செய்வார், என் கர்த்தரதை செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நம்பர் 2, ரெண்டாவது வேகமாக உங்களுக்கு சொல்லி ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். நம்பர் 2, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விளங்கி அவர்கள் பின்னே நின்றது. நீங்கள் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனிலும் அவன் ரதங்கள் குதிரை முதலானவைகள் அவர்களுடைய எல்லா இராணுவத்திலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனிலும் அவன் ரதங்களிலும் அவன் குதிரை வீரர்களிலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இரண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைகளே, எகிப்தியர்கள் ஒரு பெரிய ஜனக்கூட்டம், ஒரு பெரிய பணபலம் படைத்தவர்கள், ஆள்பலம் படைத்தவர்கள், மனபலம் படைத்தவர்கள், சொத்து பலன் படைத்தவர்கள். இப்படியே எகிப்தியர்களை சொல்ல போனோம் என்று சொன்னால் எல்லா பலமும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இந்த யாக்கோபு, ஆண்டவரே இவ்வளவு பலம் படைத்த ஒரு நாட்டுக்குள்ள நான் போய் எப்படி நான் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட வந்ததுனால் இரண்டாவது நடக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நான் நம்புறேன் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணல அப்படின்னா மேற்கொள்ளவே இல்லை. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இந்த 2022வது வருஷம் வருவாரையானால் உங்களோடு யுத்தம் பண்ணுவார்கள். நிறைய பேர் உங்களோட யுத்தம் பண்ண வரலாம், ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒருவரும் உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் உங்களோடு கூட வருகிறவர் அவர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர், யுத்தத்திலே வல்லவர், யுத்தத்திலே பராக்கிரமம் செய்கிறவர் உங்களோடு வருகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் வருது, நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட வருவேன். நான் நம்புறேன் மனிதர்கள் நம்ம கூட வந்தா யுத்தத்துல நமக்கு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது. சில நேரத்துல மனிதர்கள் நம்ம கூட வரும்போது யுத்தத்துல ஜெயம் கிடைக்காது. மனுஷங்க நம்ம கூட இருக்கிறதுனால எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சில மனிதர்கள் வந்தா அவ்வளவுதான் யுத்தம் முடிஞ்சிடும்னு நினைக்கும். ஒண்ணு நினைச்சுக்கோங்க, சில மனிதர்கள் நம்ம கூட வந்தா யுத்தத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்திட்டு போயிடுவாங்க. யுத்தம் அதிகமாகும். குறைக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போவோம் அந்த நபரை. ஆனா அந்த நபரே ஒரு புதிய யுத்தத்தை உண்டு பண்ணி விட்டுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட வருவேன். எத்தனை பெரிய பண பலம் படைத்த அந்த பொருள் பலம் படைத்த ஆட்கள் யுத்தம் பண்ணினாலும் இந்த வருஷம் அவங்க ஒன்ன என்ன பண்ண மாட்டாங்கன்னா மேற்கொள்ளவே மாட்டார்கள். இந்த வருஷம் மேற்கொள்ள போவதில்லை. உங்கள் சத்துருக்கள் மேற்கொள்ள போவதில்லை.
உங்கள் பகைஞர்கள் மேற்கொள்ள போகிறதில்லை. உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் மேற்கொள்ள போகிறதில்லை. ஏன் அப்படின்னா ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, 8ஆம் அதிகாரம் 20, என் ஜனங்களை போக விடாயாயில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவிதமான வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டிலே அந்த வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தினேன். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட, இந்த தேவனுடைய மனுஷனோட இருக்கிறதுனால, அவனோடு கூட போகிறதுனாலே நடக்கிற மூன்றாவது பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். ஆமேன் சொல்லுங்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். நான் நம்புறேன், இந்த வருஷம் உங்க கையை பிடிச்சி உங்க கூட வருகிறவர் கர்த்தர். அதனால என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். உங்களுக்கும் சத்துருக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். உங்க கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை நிரூபிப்பார். இந்த வருடம் ஆண்டவருடைய பிள்ளைகளை வித்தியாசமாய் காண்பிக்கிற வருஷம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உன் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்க நண்பர்களுக்கு முன்பாக நீங்கள் வித்தியாசப்பட்டு கர்த்தர் காண்பிப்பார். உங்களோட படிக்கிறவங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். உங்களை மிக மன கஷ்டப்படுத்தின அந்த மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். உங்களுக்கு முன்பாக பெருமையாய் பேசி அவர்களுடைய சொத்துக்களையும் பணபலத்தையும் காண்பித்த எகிப்தியர்களுக்கு முன்பாய் நான் நம்புறேன், அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்கிறதை கர்த்தர் இந்த ஆண்டு காண்பிப்பார். இந்த 2022வது வருஷம் உன்னை வித்தியாசப்படுத்துகிற ஆண்டு. கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் போஷிக்க போகிறார், வித்தியாசமாய் நடத்த போகிறார், வித்தியாசமாய் ஒரு வெற்றியை தரப்போகிறார். ஏனென்றால் நம்ம கூட வருகிறவர் பெரியவர். கையை பிடிச்சு நான் உன்னோடு கூட வருவேன், இந்த ஆண்டு வருவேன். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா, thank you Jesus. என் கூட வருகிறவர், என்னோடு கூட வருகிறவர் தேவன். சத்தத்தை உயர்த்தி நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆண்டு என் கூட வருவதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த ஆண்டு என் கூட நீங்க வரணும், என் கூட நீங்க வரணும். சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வருடம் என் கூட வருவதற்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. என் கரத்தை பிடிச்சு நீங்க சொன்னீங்க நான் உன் கூட வருவேன் ஆண்டவரே. நீங்க வந்தீங்கன்னா என்னுடைய பள்ளத்தாக்கு நிரப்பப்படுமப்பா. என் கூட வாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் வருவாரே ஆனால் பெருக பண்ணுவார். கர்த்தர் வருவாரே ஆனால் அவர்கள் என்னை மேற்கொள்ள போவதில்லை. கர்த்தர் வருவாரே ஆனால் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னோடு கூட வாரும்.